தமிழ் நம்ம அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஜியோ பிரைமா. ஸோ இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், எப்படி அன்பாக்ஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் வீடியோ போட்டிருந்தோம். மொதல் வீடியோ பார்க்கலனா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இல்லைனா மேலே கார்ட்ஸில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா நிறைய டீட்டெயில்ஸ் வந்து அந்த வீடியோவில் நான் இப்போ மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ இது பார்ட் 2 வீடியோ. இந்த பார்ட் 2 வீடியோவில் நம்ம என்னென்ன மென்ஷன் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஃபஸ்ட்டு பார்ட்டில் சிம் போடலை. ஸோ இப்போ சிம் போட்டு என்னென்ன ஆப்ஷன்லாம் ஒர்க் ஆகுது, என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்காங்கன்றதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதில் மெயினாக ஹாட்ஸ்டார் இருக்குது. ஹாட்ஸ்டார் லைவாகவே நீங்கள் பார்க்க முடியும், உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்தால் மட்டும் போதும். ஸோ இன்றைக்கான வீடியோக்குள்ள நம்ம போகலாம் வாங்க. வணக்கம் மேடிய ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் செந்தில்குமார். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜியோட வீடியோ கால். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஜியோவில் வீடியோ கால் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பண்ண முடியாது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ சேட்னு ஒரு ஆப் மூலிமா தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வந்து உங்களுக்கு வீடியோ கால் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ சேட் வச்சுருந்தாங்கன்னா தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ கால்ஸ் பேசிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணுறேன். ஸோ ஜியோ சேட்டுக்கு கால் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலிங் பட்டனில் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜியோ சேட் ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜியோ சேட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இன்னொரு ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் இருக்குது. இப்போ நான் இதுலேயும் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல என்னோடய நேம் காமிக்கிது பாருங்கள். ஸோ இப்போ நான் டேரெக்டாக நான் கால் பண்ணி காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், லைவுக்கு வீடியோ கால்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிளியராக இருக்குது, நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் இதை எடுத்துகிட்டு இதை காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ எந்தளவுக்கு கிளியராக இருக்குது நீங்களே பாருங்கள். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 மணிக்கு எடுத்துகிட்ருக்கேன், ஓகேங்களா. ஸோ இதுக்காகவே எனக்கு ஒரு லைக் எடுப்பீங்க நான் நம்புகிறேன். ஆக்சுவலி இந்த பார்த்தீங்கன்னா வீடியோ கால் உண்மையாகவே ரொம்ப கிளியராக இருக்குது கைஸ். நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு கிளியராக கிடைக்குன்னு. ஆக்சுவலி வீடியோ கால் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இன்டர்நெட்டை ப்ரௌசிங்கை பொறுத்து தான் இருக்குது. உங்களுக்கு எந்த அளவுக்கு குவாலிட்டி கிடைக்குன்னா, இப்போ வாட்ஸ்அப்பில் நல்ல நெட்டு கிடச்சுன்னா நல்ல கிளியரான வீடியோ கால் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு மீடியமான இன்டர்நெட் கிடைக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது ஜியோ சேட்டை மாறிக்கிடுது. இது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜியோ சேட் வச்சுருந்தா மட்டும்தான் இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது, இல்லைனா ரொம்ப கஷ்டம் கைஸ். ஸோ இதுதான் மொதல் விஷயம். ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற விஷயம்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்ட டவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் ஹாட்ஸ்பாட் இருக்கான்னு கேட்டாங்க. ஸோ கண்டிப்பாக வராது கைஸ். இன்னும் எத்தனை ஜியோ ஃபோன் வந்தாலும் கண்டிப்பாக ஹாட்ஸ்பாட் கொடுக்க மாட்டாங்க. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹாட்ஸ்பாட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் கொடுத்துட்டாங்கன்னா அவங்க கொடுக்குற அந்த ஹாட்ஸ்பாட் டிவைஸ், அதாவது ஜியோ மோடம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது சேல் ஆகாமல் போயிடும். ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக தான் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹாட்ஸ்பாட்ன்ற ஒரு விஷயத்தை கொண்டு வராமல் இருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அது மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபைபர் கனெக்ஷனும் நிறைய பேர் வாங்காமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் மெயினான ரீசனாக நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறேன்றதை உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் கண்டிப்பாக ஒய்ஃபை இருக்குது கைஸ். ஸோ தாராளமாக இப்போ வந்து நான் முதல் நாள் வீடியோ எடுக்கும்போது ஒய்ஃபை மூலிமா தான் எல்லா வீடியோஸுமே எடுத்தேன். ஸோ உங்களோட இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது மூலிமா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் ஆப்ஷனும் இருக்குது. உங்களுக்கு எதாவது ஃபைல்ஸ் எதாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், இமேஜ் எதாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் ப்ளூடூத் மூலிமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதேமாதிரி எதாவது நெட்வொர்க் கவரேஜ் ப்ராப்ளம் இருக்குன்னா நீங்கள் ஃப்ளைட் மோட் போட்டுட்டு ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நெட்வொர்க் ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் ஆகும். இந்த பிரைட்னஸ் லெவலில் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, 30, 40, 70 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வேணுமோ லெவலில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் வந்து செட்டிங்ஸில் போய்ட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இந்த ஒவ்வொரு ஆப்ஷனுக்குள்ளேயும் நீங்கள் வரும்போது இங்கே சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் உள்ளே போகிறதுக்கு இந்த பட்டன் ஃபஸ்ட்டு பட்டன் எடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே அந்த செட்டிங்ஸோட ஒய்ஃபையோ என்னவோ அதுக்கு போய்டும், ஓகேங்களா. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை பாஸ்வேர்டு இருக்குது, அதுக்கப்புறம் மொபைல் டேட்டா இருக்குது, அதுக்கப்புறம் ஏரோப்ளேன் மோடு இருக்குது. ஸோ இதில் எல்லா ஆப்ஷனுமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் வேணுன்னா நீங்கள் ப்ளூடூத் ஆஃப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் இந்த ப்ளூடூத் ஆன் பண்ணும்போது விசிபிலிட்டி ஆன் இருக்காது. ஸோ இந்த விசிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆனில் இருக்கான்னு மறுபடியும் செக் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிங்டோன் வைக்கணும்னா தாராளமாக உங்களோட ஃபைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் மூலியமாவோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌசிங் மூலியமாக டவுன்லோட் பண்ணி தாராளமாக ரிங்டோன் வச்சுக்கலாம். அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் லாக், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனில் பேட்டர்ன் லாக் போட்டிருப்பாங்களே, ஸோ அதுமாரி நம்பர் லாக் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களுக்கு பாஸ்வேர்டு வேணுன்னா நீங்கள் ஆன் கொடுத்தீங்கன்னா என்டர் 4 டிஜிட் பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணி உங்களோட ஃபோனை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்பர் லாக் போட்டுக்கலாம். அந்த ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்பி ஸ்டோரேஜ், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டமில் கனெக்ட் பண்ணி உங்களோட ஃபைல்ஸ் வந்து ரீட் பண்ணுறது ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா உங்களோட ஸ்டோரேஜில் எது இதெல்லாம் ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற எல்லா டீலுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிஸ்டமில் எவ்வளோ இருக்குது, அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆப் டேட்டா எவ்வளோ இருக்குது, ஸோ இந்த மீடியாவில் எவ்வளோ இருக்குது, இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக இருக்குன்ற எல்லா டீட்டெயிலுமே நீங்கள் தனித்தனியாக பிரித்து பார்த்துக்கலாம். ஒரு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஃபோன் மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிவைஸ் இன்ஃபர்மேஷன், நீங்கள் என்னென்ன டவுன்லோட்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற ஒரு சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் இதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிற விஷயம் பார்த்தீங்கன்னா ஜியோ டிவி. ஸோ ரொம்பவே பிடிச்ச ஆப்ஷன் எனக்கு, ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும், அடிக்கடி சீரியல் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதில் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சன் டிவி வருமானு யோசிப்பீங்க, அதேமாதிரி விஜய் டிவி வருமானு யோசிப்பீங்க. விஜய் டிவி கன்ஃபார்மாக கிடையாது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் சன் டிவி, அதுக்கப்புறம் ஆதித்யா, அதுக்கப்புறம் சன் மியூசிக், அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். நிறைய சேனல்ஸ் வந்து உண்மையுமே ஒர்க் ஆகுது. சில சேனல் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டிங்கில் கொடுத்துருக்காங்க, மேபி ஃப்யூச்சரில் வரும்னு நினைக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 2854 சேனல்னு இதில் கொடுத்துருக்காங்க. நடுவில் ஆனால் கொஞ்சம் ஸ்கிப் ஆகுது. நான் இதுலேருந்து பெஸ்ட்டாக, அதாவது எதெல்லாம் தமிழ் சேனலும் எடுத்து நான் செக் பண்ணதில் ஒரு 10-15 சேனல் மட்டும் வந்துச்சு. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்களே தெரியும். ஸோ லிஸ்ட் வைஸ் பாருங்கள், ஒன்று நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது எல்லாமே தமிழ் சேனல்ஸ் தான், எல்லாமே ஹை குவாலிட்டிலையும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. கேடிவி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கேடிவி வைக்கிறேன் பாருங்கள். ஸோ நல்லாவே ஓடுது. உங்களுக்கு ஒய்ஃபை கனெக்ஷன் வச்சுருந்தீங்கனாலும் இதுதான் ஒரு பெரிய கடுப்பு, அடிக்கடி ஆட் வந்துடுது, அது ஒரு பெரிய கடுப்பாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவ் டிவி ஓடிட்டுருக்கு, கேடிவியில் ஓடிட்டுருக்கு, நீங்களே பாருங்கள். அதுமாரி சன் டிவியில் நம்ம இப்போ வச்சு பார்ப்போம். அதேமாதிரி இன்னொரு விஷயம் சொல்ல பார்த்துட்டேன், இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சேனல் பார்த்துட்ருக்கோமோ அடுத்து என்ன ப்ரோக்ராம் வருதுன்றதை தாராளமாக இதில் நீங்கள் பார்த்துக்க முடியும். அதுதான் இருக்கிற ஹைலைட்டு. எல்லா சேனல்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன வரப்போன்றதை ஒரு டீட்டெயில் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ சன் டிவி வைக்கிறேன் பாருங்கள். சன் டிவிலே ஹெச்டி குவாலிட்டி கொடுத்துருக்காங்க, ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். ஸோ ரொம்பவே கிளியராக ஓடுது, நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ ஏதோ ஒரு விஜய் படம் தான் ஓடிட்டுருக்குன்னு நினைக்கிறேன், ஐ திங்க். வாவ், தளபதி. சரி, ஓகே. இப்போ நம்ம பேக் வருவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன வரப்போன்ற எல்லா டீட்டெயிலுமே இதில் கொடுத்துருக்காங்க, நீங்களே பாருங்கள். நவம்பர் 14, இப்போ டேட் வைஸ் நம்ம செக் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போது அடுத்த டேட்டுக்கு என்ன வருதுன்னு, ஓகே, நவம்பர் 15க்கு என்ன வரப்போகுதுன்ற போது கொண்டு எல்லாமே வந்திருக்கு பாருங்கள். ஸோ நாளைக்கு என்ன ப்ரோக்ராம், அது மாதிரி எல்லா ஆப்ஷனுமே இதில் கொடுத்துருக்காங்க, ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். அடுத்ததாக எல்லோரும் எதிர்பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ சினிமா. ஸோ ஜியோ சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல மூவிஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இதில் மெயினாக இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி சேனலுக்கும் அதர் லாங்குவேஜுக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நம்மளுக்கு தமிழ் தான் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மேலே சர்ச் ஆப்ஷன் இருக்கும், இதில் போய்ட்டு நீங்கள் தமிழ்ன்றதை சர்ச் பண்ணிக்கோங்க. தமிழ் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய சேனல்ஸ் வந்து இங்கே இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சைடில் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் இருக்கும். உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் தான் சர்ச் பண்ணி எடுத்துக்கணும். ஓகேங்களா. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே மூவிஸ்னு ஒரு செக்ஷன் இருக்கும். ஸோ இந்த மூவி செக்ஷனில் உள்ள போனீங்கன்னா நிறைய மூவிஸ் இருக்கும், இதை நீங்கள் ப்ளே பண்ணியும் பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த மூவி ப்ளே பண்ணுறேன். ஸோ இங்கே ப்ளே ஆகுது. இப்போ நீங்கள் இதை ஃபார்வர்ட் பண்ணால் இதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்து ஃபார்வர்ட் ஆகும். நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகும், அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. பாஸ் பண்ணால் பாஸ் பண்ணிக்கலாம், மறுபடியும் 0 பண்ணால் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ கிளாரிட்டி வைஸ் எந்த ஒருமே குறையவே இல்லை. இந்த ஸ்க்ரீனுக்கு என்ன வைக்கணுமோ அந்த கிளாரிட்டி அவங்க கொடுத்துருக்காங்க. இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் வைஸு தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க, மூவிஸும் தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் இதில் செக் பண்ணிக்கலாம். இந்த ஜியோ ஃபோன் வாங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 152 ரூபாய்க்கு ஒரு பிளான் ரீசார்ஜ் பண்ணி கொடுத்தாங்க. அது எப்படி வந்து செக் பண்ணுறதுனா இந்த ஜியோ ஆப் மூலிமா தான் நம்ம செக் பண்ணணும். இந்த ஜியோன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, அதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜியோ ஆப்புக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக இட்டுட்டு போயிடும். இது சிம் போட்ட பிறகு தான் நீங்கள் இதை பார்க்க முடியும். ஓகேங்களா. இப்போ நீங்கள் அக்ரி கொடுத்து உள்ளே போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போய்டும். இதில் என்ன பிளான் போட்டிருக்கோம், இன்னும் எவ்வளோ ரிமைனிங் டேட்டா இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே வந்துடும். ஸோ நம்ம டாப்அப் பேலன்ஸ் 10 ரூபா 20 ரூபா நம்ம ரீசார்ஜ் கார்டு பண்ணுவோம் பார்த்துருக்கீங்களா, அது இருந்தால் கூட எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு காமிச்சிடும். அப்படியே ரீசார்ஜ் ஆப்ஷன் உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு இதில் நீங்கள் ஜிபே, அதாவது ஜிபே கிடையாது, யூபிஐ பே ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா டேரெக்டாக இதில் நீங்கள் பே பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ அடுத்த ரீசார்ஜ் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இதில் நீங்கள் பே பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா. அடுத்தது நம்ம பார்க்க போகிற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோபே. இந்த ஜியோபேயில் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐ ஐடி வச்சுருக்கவங்களுக்கு தாராளமாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐ ஐடி என்டர் பண்ணி நீங்கள் தாராளமாக உள்ளே போய்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் கொடுத்துருக்காங்க. ஆட் நியூன்னு கொடுத்தீங்கன்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் போகுது. ஸோ இதில் வந்து ஆட் மறுபடியும் அக்கௌண்ட் கேட்குது. ஸோ இது வந்து ஒரு சம் லோடிங் இருக்குது, ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் டைம் எடுத்துக்குது.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்கோட டீட்டெயில் கேட்குது, என்னென்ன பேங்க் வச்சுருக்கீங்கன்ற எல்லா டீட்டெயிலுமே கேட்குது. இன்கேஸ் நீங்கள் இதை ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்கேன் பே, அதாவது QR கோட் ஆப்ஷன் கூட உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் பேங்க் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், என்னென்ன பேங்க் வச்சுருக்கீங்கன்னு சொல்லி இங்கே கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் ஏதாவது ஒரு பேங்க்கை நீங்கள் செலக்ட் பண்ணி தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் HDFCன்னு கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா HDFCன்னு வந்துருச்சு பாருங்கள். இப்போ நான் பேங்க் வந்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இருக்குன்றதை இதிலே காமிப்பாங்க பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கேன் QR கோடு இருக்குது, சென்ட் மணி இருக்குது, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பில் பே, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு ஏதாவது பில் பேமெண்ட் கூட பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ வேறு ஏதாவது லேண்ட்லைன் பில், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் பில், அந்த மாதிரி ஏதாவது கூட பே பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, நீங்கள் என்னென்ன அமௌண்ட் ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கீங்கன்ற எல்லா டீட்டெயிலுமே இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். கீபேட் மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ஹைலைட் பார்த்தீங்கன்னா நீங்கள் MP3 வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ MP3 குவாலிட்டியில் ரெக்கார்ட் பண்ண முடியும், அதுதான் ஹைலைட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, MP3 3GB அப்படின்ற ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன குவாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெக்கார்ட் பண்ணணுமோ அதை தாராளமாக ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் வேணுமா, வைப்ரேஷன் வேணுமா, கால் ரெக்கார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி ஆகணுன்ற எல்லா டீட்டெயிலுமே இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பாருங்கள். அடுத்த நம்ம பார்க்க போகிற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டேட்டஸ்லாம் எதுவும் பார்க்க முடியாத ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் இனிமேட் அப்படி கிடையாது கைஸ். ஸ்டேட்டஸ்க்குன்னு ஒரு தனியாக ஒரு காலமே கொடுத்துட்டாங்க. நான் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சு செக் பண்ணி பார்த்தேன், உண்மையுமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இது வந்து ஒரு ஃபோட்டோஸு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ. ஸோ இது வந்து ஒரு ஷார்ட் வீடியோ மாதிரி ஒன்று போட்டிருந்தேன், ரெண்டுமே ஒர்க் ஆகுது. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் மெசேஜ் தாராளமாக பண்ணிக்கலாம். வீடியோ கால் பண்ண முடியாது, அது மட்டும் ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக இருக்குது. வாய்ஸ் மெசேஜ் வேணும்னு நினச்சிங்கன்னா நடுவில் இருக்க பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் ரெக்கார்ட் பண்ணுவான்னு கேட்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக இதில் ரெக்கார்ட் பண்ணி அப்படியே சென்ட் கொடுத்தனா சென்ட் பண்ணிக்கலாம். இல்லை கேன்சல் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் வேணால் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கால்ஸ் ஆப்ஷன் இருக்குது, வியூ காண்டாக்ட் இருக்குது. ஸோ உங்களுக்கு அந்த காண்டாக்டில் இருக்க இன்ஃபர்மேஷன் எதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதில் இன்னொரு ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட லைவ் லொக்கேஷன் முதற்கொண்டு சென்ட் பண்ணிக்க முடியும். இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எமோஜி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எமோஜி வேணால் நீங்கள் தாராளமாக சென்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோஸ், வீடியோஸு, கிஃப்ட்டு, காண்டாக்ட்டு, ஏதாவது முக்கியமான காண்டாக்ட் ஏதாவது சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக டேரெக்டாக சென்ட் பண்ணிக்கலாம். ஆடியோ வேணும்னாலும் சென்ட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி லொக்கேஷன், ஸோ உங்களோட லைவ் லொக்கேஷன் நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இதில் சென்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஏரியாவில் இருக்கோன்றது இது கேட்குது, நம்ம டேரெக்டாக அப்படியே வேணும்னா சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ லைவ் லொக்கேஷன் அதேமாதிரி சென்ட் ஆகிடுச்சு, நீங்களே பாருங்கள். ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஜியோ கேம்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொபைலில் இன்பில்டாக இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்பாங்க. இனிமேல் அப்படிலாம் கிடையாது, இன்டர்நெட் மூலிமா விளையாடுற கேம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக இதில் விளையாடிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ ஏதாவது ஒரு கேம் விளையாடி காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். இப்போ நம்ம விளையாட போகிற கேமோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா சோட்டா பீம். ஸோ பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக தெரியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வில்ல வரான். ஸோ கரெக்டாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா கரெக்டாக அடிக்கணும். ஸோ 5 எழுத்துனீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது பேர் என்ன, வில்லு வந்து போகுது. ஸோ 1 அடிச்சிட்டேன் பாருங்கள். இதில் சான்சஸ் இருக்குது, உங்களுக்கு குறிப்பிட்ட சான்ஸ்குள்ளே நீங்கள் அடிக்கணும், அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 5 அம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக போட்டுவிட்டோன்னா அதுக்கப்புறம் கேம் ஓவர் ஆகிடுது. இந்த மாதிரி ஒவ்வொரு கேம் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கேமும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 கேமுக்கு மேலே கொடுத்துருக்காங்க. ரேசிங் கேம் கூட கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை செக் பண்ணி பாருங்கள். ஃபைனலாக நம்ம பார்க்க போகிற ஹைலைட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்டார். ஸோ ஒர்க் ஆகுது கைஸ். நீங்கள் லைவாக வந்து பார்த்தீங்கன்னா மூவிஸ் வேணாலும் பார்த்துக்கலாம், லைவாக வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் வேணாலும் தாராளமாக பார்த்துக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஐடி மட்டும் தான் தேவை. உங்களோட ஹாட்ஸ்டார் ஐடி இருந்தால் தாராளமாக அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலம் வைஸ் பிரித்து கொடுத்துருக்காங்க. மூவிஸ் வேணால் மூவிஸ் பார்க்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு ஏதாவது எப்படி சொல்கிறது, ICC கிரிக்கெட், WWE கிரிக்கெட், இதில் ஹைலைட்டாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பார்ப்போம் பார்த்தீங்கன்னா மூவிஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் பார்ப்போம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே லைவ் மேட்சோட நீங்கள் இதை பார்த்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மூவி ப்ளே பண்ணி காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா துப்பாக்கி மூவியை நான் ப்ளே பண்ணி பார்க்குறேன், ஓகேங்களா. ஹாட்ஸ்டாரில் வந்து பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டியில் ப்ளே ஆகுதுன்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ ரொம்பவே கிளியராக ப்ளே ஆகுது, நீங்களே பாருங்கள். ஸோ இந்தளவுக்கு கிளாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா உண்மையுமே ரொம்ப சூப்பராக இருக்குது கைஸ். ஒருவேளை ஹெட்செட் யூஸ் பண்ணனா இன்னும் கிளாரிட்டியாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இதுதான் ரொம்ப ஹைலைட்டாக எனக்கு தெரியுது இந்த ஜியோ ஃபோன்லேயே. ஹாட்ஸ்டார் மூலிமா நம்ம பார்த்தீங்கன்னா மூவிஸ் பார்க்குறது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம்.
எனக்கு தெரிஞ்சு எல்லா பிளான்லையுமே இப்போ நம்ம ரீசார்ஜ் பிளானில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஹாட்ஸ்டார் வந்துடுச்சு. ஸோ அந்த ரீசார்ஜ் பிளானை நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிவிட்டு அழகாக நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இன்னும் நிறைய சேனல்ஸ் கொடுத்துருக்காங்க. ZEE5 கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹாட்ஸ்டார் நம்ம சொல்லிட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குக்கு எஃப்எம் கொடுத்துருக்காங்க. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ குக்கு எஃப்எம் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, PODLP அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா குக்கு எஃப்எம் மாதிரி தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஆடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து த்ரில்லர் ஆடியோலாம் கேட்பீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொலையாளி எப்படி பிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா கேசஸ் வந்து தமிழ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா விளக்கிருக்காங்க. அது ரொம்பவே நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் ஓட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா PDF வியூவர். ஸோ உங்களுக்கு PDF ஃபைல்லாம் நீங்கள் நிறைய வச்சுருக்கீங்க, வியூ பண்ணி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இதில் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். அதேமாதிரி மேப் கொடுத்துருக்காங்க. மேப்பில் ஹைலைட்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லைவ் லொக்கேஷனை சென்ட் பண்ணிக்க முடியும். இப்போ என்ன லொக்கேஷனில் இருக்கீங்க அது பார்க்க முடியும். அதுக்கப்புறம் டேரெக்ஷன் நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோனில் என்னென்னலாம் பண்ணுவோமோ அது எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. வாய்ஸ் சர்ச் கொடுத்துருக்காங்க, ஸ்னோ மேப் கொடுத்துருக்காங்க, அதேமாதிரி யுவர் லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் நான் இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன லொக்கேஷனில் இருக்குன்னு கரெக்டாக இது காமிச்சு வச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் வேறு ஏதாவது ஏரியாவுக்கு நீங்கள் போகணுன்னு வச்சிங்களேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ இங்கே வந்து நான் போகணுன்னா செலக்ட்னு கொடுத்துட்டு ஸோ இங்கே செலக்ட் பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்ஷன் கேட்கும். இப்போ நான் டேரெக்ஷன் கொடுக்குறேன் பாருங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நடந்து போகிறீங்களா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பைக்கில் போகிறீங்களா அந்த மாதிரி ஒரு விஷயம் கேட்குது. ஸோ இங்கே நான் வந்து நடந்து தான் போக போகிறேன்றதை நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே டேரெக்ஷன் வந்து கொடுத்துருது. இப்போ கோ கொடுத்தனா நெக்ஸ்ட்டு கேட்குது, ஒரு சில ட்ரைனிங் கொடுக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக அதில் போயிட வேண்டியதான். ஓகேங்களா? இப்போ நம்ம எங்கே இருக்கோன்ற எல்லா டீட்டெயிலுமே இதை கொடுத்துரும். ஸோ ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இந்த ஜியோ ஃபோனில் இவ்வளோ விஷயம் கொடுத்தது ரொம்ப பெரிய விஷயந்தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதிலே இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. செட்டிங்ஸு, அதுக்கப்புறம் ரீசெட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சர்வீசஸ், என்னென்ன சர்வீஸ் இருக்குது. இப்போ ஏடிஎம் எல்லாம் எங்கே இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ இதை நீங்கள் ஏடிஎம் செலக்ட் பண்ணிங்கன்னா என்னென்ன ஏடிஎம் எந்த ஏரியாவில் இருக்குன்றத எல்லா டீட்டெயிலுமே இது சொல்லி எடுத்து பாருங்கள். ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். ஸோ இதுமாதிரி காஃபி ஷாப்பு அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா விக்கிபீடியா கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நான் சர்ச் பண்ணி பார்த்தேன். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலது எரர் வருது. மேபி ஃப்யூச்சர் அப்டேட்டில் வந்து இதை சரி பண்ணிவிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஏதாவது ஒன்று டைப் பண்ணுறேன். சர்ச் ஆகிலாம் வருது. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம எதாவது ஒன்று கிளிக் பண்ணோன்னா அந்த பேஜுக்குள்ளே போகும்போது எரர் ஆகிடுது. ஸோ இந்த ப்ராப்ளம் இருக்குது. மேபி ஃப்யூச்சர் வர்ற அப்டேட்டில் இது வந்து சரியாயிடும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், ஜியோ ஃபோனில் இருக்க எல்லா டீட்டெயிலுமே நான் சொல்லிட்டேன். எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலே எதுவுமே கிடையாது. இப்போ நான் எக்ஸ்ட்ராவாக இன்ஸ்டால் பண்ண எல்லா ஆப்பும் அது பார்த்தீங்கன்னா ஜியோ ஸ்டோரில் போய் தான் டவுன்லோட் பண்ணேன். இதுலேயே ஒரு ஸ்டோர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் போய் தான் எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இதில் போய் தான் டவுன்லோட் பண்ணேன். நீங்களும் இதேமாதிரி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோடு சந்திப்போம். தேங்க்யூ. இத்துடன் இந்த எபிசோட் முடிஞ்சது. நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் முருகன் விவசாயம் பண்ணுங்க, எல்லாருக்கும் சோறு கிடைக்கும்.